இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்ததற்கு எதிர்ப்பு. சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுகிறதா உச்சநீதிமன்றம்? குடியரசு துணைத் தலைவரின் ஆதங்கம் ஜனநாயக வெளிப்பாடா? நீதித்துறைக்கு எதிராக விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கையா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். திரு நந்தகுமார் சார், உங்களுடைய பார்வை சார். இப்போ இது அடிப்படை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆர்டிகிள் 200 என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, கவர்னருடைய ரோல் என்ன இருக்குது. ஒரு தீர்மானம் ஒரு சட்டம் பில்லு பாஸ் பண்ணி அது கவர்னருக்கு போகும்போது அவருக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை அதை திருப்பி அனுப்பலாம், 3வது பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். அதிலே ரெண்டாவது போர்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலக்கெடுன்னு அதுல பார்க்கும்போது ரெண்டாவது முறை நிறைவேற்றி அனுப்புனா கண்டிப்பா அதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்றதும் இருக்காது. ஆமா, அதாவது முத தடவை கவர்னர் அவர் திருப்பி அனுப்பிச்சாருன்னா திருப்பி அது சட்டமன்றம் அதே மாதிரி இப்ப அனுப்பிச்சது அந்த 10மே வார்த்தை 1 இன்ச்சு கூட மாறாம ஒரு லெட்டர் கூட மாறாம அப்படியே தான் திருப்பி ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாதுன்றதும் இல்ல. அது பெரரோகேட்டிவ் ஆஃப் கவர்னர். ரெண்டாவது முறை அனுப்புறது ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாதுன்றது இல்ல. அது இங்க காலதாமதம் ஆகிறதுல தான் அவங்க அதை மென்ஷன் பண்றாங்க. அப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன்ல as soon as possibleங்கிறது என்ன? எனக்கு 2 நாள் as soon as possible, இன்னொருத்தருக்கு 2 மாசம் as soon as possible, இன்னொருத்தருக்கு 20 வருஷம் கூட as soon as possible. அப்ப இந்த இடத்துல ஒரு கிளியர் டெஃபினிஷன் ஆஃப் டைம் லைன் இல்ல. இதுல இப்ப அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, முத தடவை நீங்க திருப்பி அனுப்புறதுக்கு 1 மாசம் டைம் எடுத்துக்கணும், ரெண்டாவது திருப்பி வரும்போது நீங்க 3 மாசத்துக்குள்ளார டைம் எடுத்து நீங்க திருப்பி அதை அசென்ட் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டாவது தடவை அப்படியே போச்சுன்னா அவர் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. இதுதான் இப்ப கொடுத்திருக்காங்க. இது வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு. இது இந்த அடிப்படையில மட்டும் பார்க்கும்போது டைம் லைன் இன்னைக்கு கிளாரிஃபை ஆயிருக்கு. இப்ப இதே டைம் லைன்ல பாத்தீங்கன்னா அவங்க பிரசிடென்ட்டுக்கும் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துல தான் இப்போ வைஸ் பிரசிடென்ட் நீங்க பிரசிடென்ட்டை டைரக்ட் பண்ற அளவுக்கு இதுல தான் சில விமர்சனங்கள் இருக்குது. சேர்த்தே சொல்லிடுங்க சார். இப்போ நடத்தக்கூடிய அவங்க அனுப்பக்கூடிய மசோதாக்கள் எப்படி இருந்தாலுமே அதுக்கு 2வது முறை தீர்மானம் நிறைவேற்றி வந்தால் அது நிறைவேற்றணும் அப்படின்னா, இப்போ ஆளுநரே நீக்கணும்னு ஒரு மசோதா கொண்டு வராங்களோ, இல்லை அன்றைக்கி நிறைய பேர் விமர்சனம் பண்ணும்போது நான் விஷயங்களை சொல்கிறேன், தனி தமிழ்நாடுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்களோ, இந்த மாதிரி கொண்டாலும் 2வது முறை நிறைவேற்றி வந்தால் எப்படி அது இந்த தீர்ப்பு எப்படி அது சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்போ கவர்னருடைய ரோல் என்னன்னா, இவங்க சொல்ற மாதிரி கவர்னர் சும்மா நாங்க கொடுக்கறதுக்கு அப்புறம் ஸ்டாம்ப் அடிச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது இல்ல. கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். இப்ப நீங்க கேட்கிற மாதிரி எதை வேணா இன்னைக்கு சட்டத்துல கொண்டு ஒரு சட்டசபையிலயோ இல்ல ஒரு பாராளுமன்றத்திலயோ நாங்க இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குதுங்கிறனால இங்க ஒரு கட்சியோ மாநிலத்துல மேல ஒரு கட்சியோ அதை பண்ணுனாக்க என்ன வேணா சட்டமாக்கிற முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அங்க ஒரு பிரசிடென்ட்னுடைய அசென்ட் வேணும், இங்க கவர்னருடைய அசென்ட் வேணும். அப்படியே அதையும் மீறினாலும் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் இன்னைக்கு ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளை டிரைவ் பண்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போ ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை நீங்க இன்டர்பிரேட் பண்றதுல அல்டிமேட் அத்தாரிட்டி யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் தான் அல்டிமேட்டா கான்ஸ்டிடியூஷன்ல இதுதான் சொல்லுது, இதுதான் இன்டர்பிரேஷன், இதுதான் அர்த்தம் சொல்றது சுப்ரீம் கோர்ட் தான் ஃபைனல். அப்ப இன்னைக்கு ஒரு கவர்னருக்கு வரும்போது நீங்க கேட்கிற மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்க பிரசிடென்ட்டுக்கு அதை ரெஃபர் பண்ணலாம். அப்படி அந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும் போது பிரசிடென்ட்டுக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இப்போ ஒரு நீங்க முர்மு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கவர்னருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி உங்களால டிசைட் பண்ண முடியலன்னா, நாங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கோம், எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே ஆய்ந்து உங்களுக்கு நாங்க ஃபீட்பேக் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அப்ப எந்த இடத்துலயுமே சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் கொடுக்கலாம். ஆனா இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இவங்களே அந்த சுப்ரீம் கோர்ட்டே இன்னைக்கு அந்த 10க்கும் அசென்ட் கொடுக்கு. அப்ப அந்த இடத்துல தான் இவர் கேள்வி கேட்கிற சூழ்நிலை வருது. அப்ப நீங்க இதை பிரசிடென்ட் ஒரு கவர்னருக்கு நீங்க இந்த டைம் லைன் பிக்ஸ் பண்ணிட்டு உடனே நீங்க இதை கொடுங்கன்னு சொல்லி அங்க கொடுத்திருந்தா பரவாயில்ல. இப்ப நீங்க இதை பண்ணாதனால நாங்க சுப்ரீம் கோர்ட் நாங்க இதுக்கு அசென்ட் கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது இன்னைக்கு கவர்னருடைய ரோல் அவங்க பண்றாங்களா? அப்ப நாளைக்கு ஒரு பிரசிடென்ட் ரோல எடுத்துப்பாங்களா? நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ரோல் அவங்க எடுத்துப்பாங்களா?
அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல இருந்து வைக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தில் தூண்கள் சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், தென் பிரஸ். அவங்க தரப்புல இருந்து பேசும்போது அந்த 142ன்றதும் நமக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே, அவங்க ஒன்றும் வரம்பு மீறி எதுவும் பண்ணல இல்லையா? இல்ல பண்ணல. அதாவது 142 என்ன சொல்லுதுன்னா, எந்த இடத்துலயாவது வந்து உங்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில வந்து நம்மளால வந்து ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்க முடியல, அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி என்னென்ன கேசஸ் இருக்கோ அதுக்கு பூராமே அவங்க வந்து ஜவாப்தாரி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் ஏதாவது ஒரு தவறு நடக்குது, சுப்ரீம் கோர்ட்ல கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப இந்த வழக்குக்கு 122 அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல, எல்லாத்துக்குமே அந்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறதே 142 பேஸ் பண்ணி தான். ஏன்னா அதான் இந்த இதுக்கு பேஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். இந்த வழக்குக்கு இது வந்து 142 பயன்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறீங்களான்னு கேக்குறேன். இல்ல, இப்ப இது நீங்க 142 யூஸ் பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க இதை எந்த இடத்துல வந்து இருக்கணும்னா ஒரு டைரக்ஷன் அந்த டைம் லைனை நீங்க ஜட்ஜ்மெண்டா கொடுத்திருக்கலாம். நீங்க வந்து இனிமேல் இப்ப சொல்லிருக்காரு பாருங்க, 1 மாசம், அடுத்தது 3 மாசம். அதே மாதிரி பிரசிடென்ட், ஏன்னா பிரசிடென்ட் வந்து இப்ப வந்து கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. யாரா இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா பிரசிடென்ட் கேள்வி கேட்க கூடாதா என்ன. ஆனா இங்க என்ன வருதுன்னா ஒரு டைம் லைன் பிக்ஸ் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு பிரசிடென்ட் பார்த்து ஒரு 10 வருஷம் கூட அதை வச்சுக்கலாமா, இல்ல கவர்னர் பார்த்து 5 வருஷம் வச்சுக்கலாமா? அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. டைம் லைன் வந்து இன்னைக்கு எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு டைம் லைன்ங்கிறது ஒரு மேண்டேட்டரி, அது யாருக்கா இருந்தாலும் நம்ம அதை பிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு அதான் சொல்ற ஒரு சிட்டிசன் சார்ட்டர் இன்னைக்கு வந்து ஒரு குடிமகனுக்கு கூட இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கோ போய் ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா அவங்களுக்கு இத்தனை நாளைக்குள்ளார இதுக்கு ஐசா பைசா தெரிஞ்சாகணுங்கிற அந்த டைம் லைன் வேணும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைம் லைன் பிக்ஸ் பண்றது எக்ஸலண்ட், அது வந்து வரவேற்க தகுந்தது. ஆனா என்ன இடம்னா நாங்களே வந்து இதுக்கு அசன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு எல்லாத்துக்குமே வந்து கோர்ட்டுக்கு போய் அசன்ட் வாங்கலாம், இல்ல எல்லாமே பண்ணலாம்னா அந்த இடத்துல தான் இவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க வந்து ஜுடிஷியரி வந்து ரெஜிஸ்ட்ரேட்டிவ் ரோலை எடுக்கிறீங்களா நீங்க? அப்போ ஏன்னா இப்ப சிக்கலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்னைக்கு மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் போலீஸுக்கும் அட்வொகேட்டுக்கும் எப்பயுமே பிரச்சனை இருக்கும், யாரு பெரிய ஆளுங்கிறதுல. அடுத்தது அட்வொகேட்டுக்கும் ஜட்ஜஸ்க்குமே பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அப்ப யாரு என்ன எடுக்கிறாங்கன்னு. அடுத்தது எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் லைன் கொடுத்துறத நான் வரவேற்கிறேன். ஆனா இதே வந்து 2018 நிதி ஆயோக் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அதுல அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் என்னன்னா 2018 பிரகாரம் வந்து 2,90,00,000 வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை இவங்க தீர்க்கணும்னா 324 வருஷம் ஆகுன்றாங்க. அந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ்னால 1.5% ஜிடிபில லாஸ் ஆகுது. அதாவது 4.5 லட்சம் டு 6 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்டன்சி ஆஃப் கேசஸ்னால 6 லட்சம் கோடி வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகுதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் யார் டைம் லைன் பிக்ஸ் பண்றது? இது வந்து கான்ஸ்டிடியூஷனலா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, கவர்னருக்கு சேலஞ்ச் வரும்போது மட்டும் இல்ல, ஒரு தனி மனிதனுக்கு இன்னைக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்கு, அவங்களால போய் ஃபைட் பண்ணுது. இதே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்குமா, இல்ல இந்த வசதி தான் இருக்குமா? அப்ப இந்த இது வந்து 2018 2,90,00,000 வழக்கு. இப்ப 2024 பிரகாரம் வழக்கு பெண்டிங் எவ்வளவு தெரியுங்களா? 5,10,00,000 வழக்கு இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் வந்து கோர்ட் பதில் சொல்ல வேண்டாமா? அப்ப இன்னைக்கு என்ன சொல்றோம், நம்ம தாமதிக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். இப்ப இவரு கூட நம்ம நண்பர் சொன்னார், பீகார்ல 28 வருஷம் கழிச்சு ஒரு மர்டருக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபரை 28 வருஷம் கழிச்சு இல்ல நீ குற்றவாளி இல்ல நிரபராதின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பலன் இதனால? அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு இது? அடுத்தது இன்னைக்கு 66A ஐடி ஆக்ட்னு இருக்கு, தொழில்நுட்ப சட்டம் 66A பிரிவு. இது வந்து காங்கிரஸ் யூபிஏல இருக்கும்போது 2008 கொண்டு வந்தாங்க, சட்டமாக்கப்பட்டது. இதுல வந்து நிறைய இந்த சட்டத்தை மிஸ்பிரயோகம் பண்றாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 2015 வந்து இந்த சட்டத்தை வந்து அவங்க ரிவோக் பண்றாங்க, பேன் பண்றாங்க. அந்த சட்டம் சட்டமா இருக்கும்போது அதுல வழக்கு பதிவு செய்யப்பட்டது 681 வழக்குகள். 2015 அந்த சட்டமே காலாவதி ஆயிருது. காலாவதி ஆனதுக்கு அப்புறம் இல்லாத ஒரு சட்டத்தின் பேர்ல 1307 வழக்குகள் பதியப்பட்டு இவங்க சொல்லக்கூடிய இதே கோர்ட்ல கீழ இருந்து மேல வரைக்கும் வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. யார் இதை நடத்துறது? வக்கீல்களும் ஜட்ஜுகளும் தானே நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இல்லாத ஒரு சட்டத்தை வச்சு 1307 வழக்குகளை பதிஞ்சு நீங்க நடத்திருக்கீங்கன்னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை நம்ம எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? கண்டிப்பா சார், நான் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். திரு நந்தகுமார் சார், அதாவது இப்போ நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் தான் இது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு துணை குடியரசுத் தலைவரே பேசியது எந்த வகையில் நீங்க நியாயப்படுத்துறீங்களா? எப்படி? இல்லை, இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி.
இன்னைக்கு ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் அப்பீல்ங்கிறது எதுக்கு? எதை எதிர்த்து நீங்க அப்பீல் போறீங்க? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே அப்பீலே போறீங்க. இப்போ இதே வந்து ஒரு ஜெயலலிதாவினுடைய வழக்கில் என்னாச்சு? இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து குற்றவாளின்னு சொல்லிச்சு. உடனே ஹைகோர்ட்ல வந்த ஒரு ஜட்ஜ் வந்து இல்ல அவங்க எல்லாம் நிரபராதின்னாங்க. திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்ப எல்லாமே ஒரே வழக்கு எண்ணில நடத்துறீங்க, ஒரே சாட்சியங்கள் இருக்கு, ஒரே டாக்குமெண்டேஷன் இருக்கு. அப்ப ஜட்ஜுங்களுக்கு மாறதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்க தீர்ப்புகள் மாற தப்பு உங்களுக்கே தெரியும், கணக்குல இந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு. எப்படி அதே கணக்கு தானே வந்து கீழ் கோர்ட்லயும் இருந்துச்சு, அதே கணக்கு தானே இப்ப மேல் கோர்ட்லயும் போச்சு. அப்ப யாரோ ஒரு ஜட்ஜ் தப்பு பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆமா, அது தப்புன்றது ஆப்வியஸா தெரியும். அப்ப அந்த தப்பு செய்யக்கூடிய ஆட்களுக்கு என்ன இந்த பிராயச்சித்தம் என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதிகள் தப்பு பண்ணா அந்த அரசியல்வாதியை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பலாம். பட் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இதெல்லாம் வந்து சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓட்டைகள் இல்லையா? இப்ப இவர் முத்துகிருஷ்ணன் சொன்னாரு, நாங்க வந்து கடுமையா உழைக்கிறோம் அப்படிங்கறாரு, எங்களுக்கு நேரமே இல்லை, இவ்வளவுதான் இருக்கு. 4 பக்கத்துலயே நான் வந்து ஒரு நார்த் ஈஸ்டுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட், அது மாதிரி 4 தான் டிவைட் பண்ணா எங்களுக்கு வழக்குகள் ஈஸியா. நீங்க மாவட்டத்துக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் பிரான்ச் கூட கொண்டு வாங்க. நமக்கு தேவை வந்து மக்களுக்கு துரிதமா நடத்தி வழக்குகள் வந்து உடனடியா நிவர்த்தி பண்ணணும். அப்ப இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து வேலைப்பளு எவ்வளவு இருக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. அப்ப இதே வந்து அரசியல்வாதிங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு வேலைப்பளு இருக்கு தெரியுமான்னு இந்த படத்தெல்லாம் சத்யராஜ் கேட்பாரு, ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு. அப்ப அதை வந்து நீங்க ஒத்துப்பாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வேலையில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் தெரியும். அதனால என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா, என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதாங்கிறது இல்ல. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வரீங்களா, நீங்க ஒரு தொழிலா பண்ணும்போது அதை நீங்க கஷ்ட நஷ்டத்தை நீங்க தான் அனுபவிச்சாகணும். அப்போ இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 கோடியே 10 லட்சம் வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போது இப்ப வக்ஃபுலயும் அவங்க என்ன சொல்றாங்க, கலெக்டர் தான் வந்து இதெல்லாம் எக்ஸாமின் பண்ணணுமா, எது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு அதை கோர்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த 2 கோடியே 90 லட்சம் வழக்குல 66% வழக்குகள் வந்து சிவில் வழக்குகள், லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல. அதுல முடிக்க முடியாம உங்களுக்கு கோடிக்கணக்கான வழக்கு வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப ஏற்கனவே வக்ஃப்ல இருக்கக்கூடியது 8 லட்சம் ப்ராப்பர்ட்டிக்கு மேல. அதை கொண்டாந்து எங்க கிட்டே திருப்பி கொடுங்க, நாங்க வந்து அதை போய் பார்த்து நாங்க வந்து இது வக்ஃபா இல்லையான்னு சொல்றோம்னா இதெல்லாம் வந்து சிரிப்பா இல்லையா? அப்ப நீங்களே எங்களுக்கு மேல தலைக்கு மேல பாறாங்கல் இருக்குது, அந்த அளவுக்கு வேலை இருக்குன்றீங்க. திருப்பி வந்து இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க வந்து என்னெல்லாம் நீங்க வந்து வக்ஃபா இல்லையாங்கிறத பூரா நாங்க பண்றோம்னா அப்ப கலெக்டர் யாரு? கலெக்டர் தானே இன்னைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட். வக்ஃபு வந்து நியாயமான விஷயம் சொல்றீங்களா நீங்க? ஆமா, இன்னைக்கு ஒரு கலெக்டர்ங்கிறது யாருங்க? அவங்க யார் கீழ இருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ இருக்காங்க. இப்ப இன்னைக்கு யாரோ ஒருத்தர்னா நான் போய் இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய ஊர்ல ஒரு கிராமத்துல வந்து எனக்கு இன்னைக்கு வக்ஃபுல ஒரு ப்ராப்ளம்னாக்கா நான் இங்க இருந்து கோர்ட்டுக்கு ஓடுறதா? இப்ப இன்னைக்கு யாராவது யதார்த்தமா பேசுவோமே, இன்னைக்கு எந்த ஒரு தனி மனிதனாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல வந்து கோர்ட்டுக்கோ போலான்னா யாராவது ஒரு சந்தோஷமா போக முடியுமா, நிம்மதியா போக முடியுமா? ஐயோ எப்ப யாரா கோர்ட்டு கேஷன் போயிட்டு நம்ம வருஷ கணக்குல இருக்குது, அதுக்கு நம்ம இந்த வழக்கு அங்க போய் செலவு பண்ற காசை இங்க சொத்துல பாதி ஆட்டையை போட்டாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு தான் மக்கள் ஒதுங்கி நிக்கிறாங்க. எங்கேயாவது வந்து இன்னைக்கு ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு காவல்துறையும் ஒரு நீதிமன்றமும் போறதுக்கு அந்த அளவுக்கு வந்து அங்க போனா துரிதமா நடத்த முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், இந்த டைம் லைன் கொடுத்தது எக்ஸலென்ட். நான் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு பிரசிடென்டா இருந்தா கூட அவங்க ஒரு மக்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் நிவர்த்திங்கிறது யாருக்காக சட்டத்தை ஏற்படுத்துறாங்க? மக்களுக்காக தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்ப அந்த சட்டம் ஏற்புடையதா இல்லையாங்கிறது நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கே நீங்க வருஷ கணக்குல அப்ப இந்த டைம் லைன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அப்ப இன்னைக்கு நீதித்துறை அடிப்படையிலேயே செய்ய வேண்டிய மாற்றங்கள், செய்ய வேண்டிய வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள். விரைவு நீதிமன்றங்கள் சில கொண்டு வந்து வழக்குகளை விரைவா தீர்க்கிறது, சமரச தீர்வுகள், அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் முடிச்சுதான் பிரதர். இன்னைக்கு 2024 பிரகாரம் 5 கோடியே 10 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்ப 2 கோடியே 90 லட்சம் வழக்கு முடிக்கிறதுக்கே 324 வருஷம்னா இந்த 5 கோடியே 10 லட்சம் வழக்கு எத்தனை 1000 வருஷத்துல வெயிட் பண்றதா? ஒரு மனிதனுக்கு ஆயுட்காலமே இன்னைக்கு 70-75 வயசு. அவன் எத்தனை சந்ததியினர் கழிச்சு அவன் தீர்ப்பு வாங்குறது? கண்டிப்பா நம்ம தொடர்ந்து உங்களுக்கு மறுபடியும் வரேன். துணை குடியரசுடைய இந்த பேச்சுக்கள் பத்தி உங்களுக்கு நிறைவு கருத்து சுருக்கமா 2 வரியில. நம்ம ஜனநாயக நாட்டுல குடியரசு இருக்கும்போது நமக்கு எஜமானர்கள் யாருன்னா மக்கள் தான். அப்ப அந்த மக்களுக்கு உண்டான ஏதுவான சட்டங்களும் திட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்கணுமே ஒழிய இதுல வந்து நீங்க கோர்ட் வந்து அவங்கள கேள்வி கேட்க கூட இருக்கணும், ஹைரார்கி இருக்கணும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எல்லாமே வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான். அப்ப வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர்ல தப்பு வரும்போது ஜுடிஷியரி கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு ஜுடிஷியரியில வந்து ஒரு தப்பு நடக்கும்போது லெஜிஸ்லேச்சர் உள்ளார வரணும். பட் அல்டிமேட் எய்ம் என்னன்னா டு சர்வ் த பப்ளிக்.
அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்க இருக்கக்கூடிய 142 வச்சு இந்த 200 ஆர்டிகிளை வந்து அவங்க இன்டர்பிரட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் இஸ் த அல்டிமேட் அத்தாரிட்டி ஃபார் இன்டர்பிரட்டிங் த கான்ஸ்டிடியூஷன். வேற யாரும் அதுக்கு மேல கிடையாது. அப்ப நீங்க இதை வந்து நீங்க செய்யணும்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, யூ ஹேவ் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப எந்த மாதிரி வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுங்கறது உங்க லெஜிஸ்லேஷனுடைய வர்க்க வந்து நீங்க லெஜிஸ்லேஷன்ல காமிங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனை ஓவர்ரைட் பண்ண முடியாது. அப்ப நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் கொண்டு வரணும். ஓகே, அதுதான் நம்ம இங்க கண்டிப்பா அதுதான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நம்முடைய விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.